ஹை கைஸ், நேற்றுக்கு சேப்பாக்கில் ரோர் 2026 ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன். லோவஸ்ட் ஸ்டாண்டில் தான் எனக்கு டிக்கெட் கிடச்சிச்சு. இட் வாஸ் டோட்டலி வர்த் 2200 ஸ்பெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக பைசா வசூல் தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஏஆர் ரஹ்மானோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 1.5 மணி நேரம் இருந்துச்சு. 10 o'clock தான் ஏஆர் ரஹ்மானோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பினேன். நிறைய பேர் சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாட் ப்ளே பண்ண அந்த மேட்ச் வந்து பார்க்கணும்னு விருப்பத்தில் இருப்பீங்க. அது இந்த வேளையில் நான் கவர் பண்ணுறேன். நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க கைஸ். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது விவோ ஃபோனு, ஐஃபோனில் தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டிலாம் கிடைக்கும். பட் கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் நியூஸ்லையுமே ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் போத் vlog அண்ட் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டேடியமில் பயங்கரமாக கத்தி இப்போ த்ரோட்டோட கண்டிஷன் வெரி பேட் சிச்சுவேஷனில் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபன்னாக ஒரு ஈவெண்ட்டை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு 4:10 என்னோட சீட்லாம் கண்டுபிடிச்சி உட்காந்தேன். 4:25 4:30 தான் பிளேயர்ஸ்லாம் ட்ரைனிங் செஷனுக்கு வர ஆரம்பிச்சாங்க. நம்ம தலதுணி கொஞ்சம் லேட்டாக வந்தார். தலதுணி அண்ட் சிவம் டுபே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. தோனியோட நேஷனல் ஆந்தமான நீ சிங்கம் நான் பாட்டு போட்டு தான் வந்து தோனியை வெல்கம் பண்ணாங்க. இவன் ஏஆர் ரஹ்மான் வச்சு இப்போ தலதுணியோட ஃபேவரட் சாங் ப்ளே பண்ண போறோம்னு சொல்லி தான் வந்து நீ சிங்கம் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. சிஎஸ்கே ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஒரு சைடில் வந்து அந்த ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதர் சைடில் வந்து சில பிளேயர்ஸ்லாம் கேச்சிங் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அது நான் உங்களுக்கு வந்து லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் சில பிளேயர்ஸ்லாம் வந்து நெட்ஸில் பேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆயுஷ் மாத்திரம் வந்து நெட்ஸில் அதிகமாக பேட் பண்ணாரு. அகேன்ஸ்ட் நூர் அஹமத் நிறைய ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இதான் கேஸ் இந்த ஃபீல்டிங் ப்ராக்டிஸ். எங்களோட ஸ்டாண்ட் கிட்ட தான் வந்து ராமகிருஷ்ணா கோஷ், அமன் காண்ட் அண்ட் இன்னொரு பிளேயர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரைனிங் செஷன் ஒரு 1 hour இருக்குன்னு நினைச்சா, பட் அரௌண்ட் 5 PM ட்ரைனிங் செஷன் ஓவர் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட ஓஜி பிளேஸ்லாம் 1 by 1 வெல்கம் பண்ணாங்க. இது செம கியூட்டான மொமெண்ட் பிட்வீன் பிராவோ அண்ட் தோனி. ஸோ பிராவோ வந்து அவரோட ஃபேமஸ் சாங் சாம்பியன் வந்து பாடினாரு. இந்த எல்லா ஃபன் ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்புறமா மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி நான் நினைச்ச மாதிரி மேட்ச் நடக்கல. நான் வந்து 5 overs per side வந்து இருக்கும்னு நினைச்சேன். ஸோ இந்த ஓஜி சைடு வந்து ஒரு 5 overs ப்ளே பண்ணுவாங்க. அந்த டார்கெட் வந்து இவங்க சேஸ் ஆன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஓஜி டூவல்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்க. இது எப்படின்னா வந்து லெஜெண்ட்ஸ் டீம்லேருந்து ஒரு பிளேயர், கரண்ட் ஸ்குவாட்லேருந்து ஒரு பிளேயர், இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு. 6 balls தான். ஓஜி டீம் 3 பவுண்டரிஸ் வந்து 6 balls ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஓஜி டீம் வின்னு. இன்கேஸ் இந்த கரண்ட் ஸ்குவாட் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அப்போ இவங்க வின்னு. ஐ திங்க் ஸ்ரேயஸ் கோபால் மட்டும்தான் வந்து அவரோட மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருப்பாரு. மற்ற எல்லாமே வந்து ஓஜி தான் வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே பேட்டிங் கோச் அண்ட் கேப்டன் தான் மோதி இருப்பாங்க. நம்ம சிஎஸ்கேயோட கேப்டன் ருத்ராஜ் சேகர் போல் பண்ணியிருந்தாரு. மைக்கேல் கிட்ட இனிமே அந்த பழைய ஆட்டத்தை பார்க்க முடியுது. ஸ்டெப் டவுன் பண்ணி ப்ளே பண்ணாரு. 2 பவுண்டரிஸ் ஒரே டைரக்ஷன்ல ஸ்கோர் பண்ணாரு. லிட்டரலி 26 runs 6 balls ஸ்மாஷ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்ல பிராவோ அண்ட் ஷேஸ் கோபால் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா மேட்சஸ்லயும் தோனி தான் விக்கெட் கீப்பரா இருந்தாரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் சிஎஸ்கே அவங்க அஃபிஷியல் பேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி பால் போயிடுச்சோன்னு நினைச்சு தான் வந்து நான் கேமராவை திருப்பினேன். கடைசியில் பால் வந்து தோனியோட கைக்கு தான் போயிருக்கு. நம்ம சின்னத்தால் அவ்வளோ மேட்சை சூப்பராக வின் பண்ணிட்டாரு. அழகா ஒரு 3-4 பவுண்டரி ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் ஓஜி பிளேஸ்ல ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருந்தது நம்ம சுரேஷ் ரெய்னாக்கு மட்டும்தான். பிகாஸ் சின்னத்தால அவர் வந்து ஃபேன்ஸ் ஃபேவரட்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் சிஎஸ்கேக்காக பண்ணாத ரெக்கார்ட்ஸ் கிடையாது, மிஸ்டர் ஐபிஎல். ஸோ எஸ், அவருக்கு வந்து ஆப்வியஸாக நம்ம ஃபேன்ஸ் வந்து கொடுக்குற ஆதரவு வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அது நேற்றுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பார்த்தோன்னே ஸ்டாண்ட்ஸ் வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்னு. நம்ம முரளி விஜய் வெர்சஸ் ராகுல் சேர் மேட்ச் நடந்துச்சு. முரளி விஜய் இன்னுமே அந்த பழைய டச் அவருக்கு இருக்குது. ஸ்டைலிஷ் பேட்டர்னா அந்த முரளி விஜய் தான். ஆக்சுவலி சஞ்சுவோட பிளேயை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சஞ்சு வந்து ஒரு 5th மேட்ச் ப்ளே பண்ணாரு. முரளிதரனுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருந்தாரு. சஞ்சுவோட கைண்ட் ஜெஸ்டர் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முரளிதரனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுமா ஃபர்ஸ்ட் 3 balls டாட் தான் ப்ளே பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் 6-4 ஸ்கோர் பண்ணி சஞ்சு அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாரு. இந்த ஓஜி டூவல்ஸ் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா மேட்சோட வின்னர்ஸ்க்கும் வந்து ட்ராஃபி ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தோனி வந்து ஸ்பெஷலாக ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் டுபே 3 வேர்ல்ட் கப் வின்னர்ஸ்க்கும் மெமெண்டோ ப்ரெசென்ட் பண்ணாரு. ஆயுஷ் மாத்ரே Under-18 வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு. சஞ்சு சாம்சன் அண்ட் சிவம் டுபே வந்து T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா பிளேஸுமே கிரவுண்டை சுற்றி போனாங்க. பிளேயர்ஸ் சைன் பண்ண பால்ஸ், ஜெர்சிஸ் இது எல்லாமே த்ரோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 10 to 15 ரோஸுக்கு வந்து அதிகமாக ஜெர்சிஸ் அண்ட் பால்ஸ்லாம் கிடச்சிச்சு. நாங்கள் வந்து பின்னாடி இருந்தோம். நான் வந்து எக்ஸ்ட்ரோவில் இருந்தோம். ஓகேங்களா, அதனால் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. பட் இருந்தாலும் பிளேயர்ஸை க்ளோஸில் பார்த்துருந்தேன். அது ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ரோலில் இருந்த ஒரு சில பேர்லாம் வந்து த்ரோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு கீழே போயிட்டாங்க. அண்ட் அவங்களுக்குலாம் ஜெர்சிஸ் கிடச்சிச்சு. எங்கள் பக்கத்தில் வந்து உட்காரப்போ நாங்கள் பார்த்தோம். நானுமே கீழே போகலான்னு பார்த்தேன். பட் எங்கள் ரோல அதிகமான பேர் இருந்தாங்க. ஸோ எல்லாரும் நகருங்கன்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயே வந்து பிளேயர்ஸ்லாம் அடுத்த ஸ்டாண்டுக்கே மூவ் ஆகிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் பாட்டு உட்காந்துட்டேன். அண்ட் சிஎஸ்கே எல்லா ட்ராஃபிஸுமே வந்து ஒரே லைனில் அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம ஐபிஎல் 2018 ட்ராஃபியை வந்து அம்பாட்டி ரேடு கொண்டு வந்தார். அதே மாதிரி சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு ட்ராஃபியை கொண்டு வந்தார். ஸோ ஐபிஎல் 2010 அவர் கொண்டு தான் நினைக்கிறேன். ஸோ 5 ஐபிஎல் ட்ராஃபிஸ், 2 CL T20 ட்ராஃபிஸ், 7 ட்ராஃபிஸுமே வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணாங்க. தென் சிஎஸ்கேயோட பிளேயர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இங்கே பார்க்கலாம், தோனி வந்து சூப்பராக என்ட்ரியை கொடுத்தாரு. காது லிட்டரலி கிளியர் அளவுக்கு தோனிக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. செமையாக மக்கள்லாம் வந்து சியர் பண்ணி சூப்பராக வெல்கம் பண்ணாங்க.
எல்லா பிளேஸும் ஸ்டேஜுக்கு வந்தோடனே அப்படியே எஸ்கேவும் ஸ்டேஜுக்கு வந்தார். அவர் ஒரு சில விஷயங்களை பேசினார். அண்ட் சிஎஸ்கே இப்போ யூடியூப் சேனலில் வந்து ஃபுல் வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ்கே என்னெல்லாம் வந்து ஷேர் பண்ணாருங்கிறத. தென் லாஸ்ட்டாக ஏஆர் ரஹ்மானோட ஒரு 1 hour கான்சர்ட் இருந்துச்சு. செம வைபா செம எங்கேஜிங்காக வேற லெவலில் போச்சு. இத்துடன் இந்த சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட் vlog முடியுது. நிறைய மக்கள்லாம் வந்து ட்விட்டரில் நாங்களுமே வந்து ஸ்டேடியம்க்கு வந்திருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தமாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நியூஸ் வரப்பே நான் வந்து படிச்சு சொன்னேன், கண்டிப்பாக வாங்க, இந்த ஈவெண்ட் சூப்பராக இருக்கும். சிஎஸ்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக கிராண்டாக பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பக்காவாக வேற லெவல் எங்கேஜிங்காக சூப்பராக கொண்டு போனாங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்தது சிஎஸ்கே லெஜெண்ட்ஸ் vs சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாட் மேட்ச் தான். ஆனால் அந்த மேட்ச் மாதிரியே இல்லை, ஜஸ்ட் 6 balls ஃபேஸ் பண்ணிட்டு அவ்வளோதான்ப்பா அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்கலாம். இனிமேல் யாரும் பீடா கூட சோர்ஸை நம்பாதீங்க. நானும் நம்ப மாட்டேன், நீங்களும் நம்பக்கூடாது. ஏன்னா அவரை நம்பி நம்ம தான் ஃபூல்ஸ் ஆகிறோம். அவர் ஒரு ரெப்யூட்டட் அனலிஸ்ட், அவர் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓட்னில் பாட்மேன் தான் சிஎஸ்கே ஜாயின் பண்ண போறாருன்னு. மன்னித்து விடும், ஓட்னில் பாட்மேன் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சனை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க. ஸ்பென்சரை சைன் பண்ணுறதுல ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். பட் இன்ஜர்ட் ஆகின ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி உள்ள ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வராங்க. இது என்ன லாஜிக்னே புரியல. பிகாஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் 2 to 3 weeks ஆஃப் ஐபிஎல் மிஸ் அவுட் பண்ண போறாரு டியூ டு இன்ஜுரி. அவர் இப்போ வந்து கரண்டாக ரீஹாப் ப்ராசஸில் இருக்காரு. லாஸ்ட் 6 months வந்து அவர் எங்கேயுமே ப்ளே பண்ணல. போன வருஷம் ஐபிஎல் தான் அவர் கடைசியாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் ரிட்டர்ன் ஆக போறாரு. இதுக்கு திரும்ப ஸ்பென்சர் டு சிஎஸ்கே டாக்ஸ் எப்படி ஆரம்பிச்சுன்னா, அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தான் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லோ ஹார்ட் அண்ட் லைன் எமோஜியை போட்டு கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் மியூசிக்கில் கோல்ட் பிளேயோட எல்லோ சாங்கை யூஸ் பண்ணியிருப்பாரு. எல்லோ இஸ் ஆப்வியஸ்லி ரிலேட்டட் டு சிஎஸ்கே அண்ட் அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சிஎஸ்கே தான் அவர் ஜாயின் பண்ண போறாருன்னு. பட் மக்கள்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் குவெட்டா கிளாடியேட்டர்ஸோட ஓனரோ ஆர் சம்திங் அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பென்சர் ஜான்சனை நாங்கள் வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலியமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எங்களோட மார்க்கி பிளேயர் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்து அவைலபிளாக இருக்கணும். பட் ஸ்பென்சருக்கு ஹி நீடட் சம் மோர் டைம். ஸ்பென்சரோட ரிட்டர்ன் வந்து ஃபியூ வீக்ஸாக டிலே ஆகினதுனால அவருக்கு பதிலாக நாங்கள் ஃபுல்லி அவைலபிளாக இருந்து அல்சாரி ஜோசஃபை ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. சரி, எப்படி பிஎஸ்எல் ஸ்கிப் பண்ணிட்டு ஐபிஎல் தான் ஜாயின் பண்ண போறாரு. அப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்லேருந்து அவைலபிளாக தானே இருக்க போறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அதில் தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. ஸ்பென்சர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஐபிஎல்லேருந்து அவைலபிளாக இருக்க மாட்டார். அவரோட ரீஹாப் ப்ராசஸ் வந்து 2 to 3 weeks தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு வந்து கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவர் இந்தியாவுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண போகிற அந்த பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ஸ்க்கு அவைலபிளாக இல்லைன்னு இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த பிளேயரை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ கொண்டு வரீங்க. அண்ட் அந்த பிளேயர் கொண்டு வரதுல வாட்ஸ் த யூஸ், வாட்ஸ் த ஐடியாலஜி பிஹைண்ட் த சைனிங்? இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட் படி பார்த்தா ஸ்பென்சர் ஜான்சன் மிட் ஆஃப் ஏப்ரல்லேருந்து அவைலபிளாக இருக்காரு போல. அதாவது சிஎஸ்கே பை தட் டைம் 5 matches ஆவது ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் 5 matchesல சிஎஸ்கேவோட ஏதாவது ஒரு பேசர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுக்கு பேக்கப்பாக நீங்கள் யாரை தான் வச்சிருக்கீங்க? இத்தனைக்கும் பாட்மேன் நேற்றுக்கு ப்ளே பண்ண 4th T20ல எக்ஸ்ட்ரானரியாக பவுல் பண்ணியிருக்காரு. டெத்தில் தான் அதிகமான ஓவர்ஸ் வேற பவுல் பண்ணியிருக்காராம். அண்ட் ஜெரால் கோஜிமே வந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துமே சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட தான் போயிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட பார்த்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏஆர் ஸ்ரீகாந்தோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குமோ? சிஎஸ்கே ரொம்ப அடமெண்ட்டாக தான் ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வராங்க. ஸோ ஹோப் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங் வந்து வர்த்தா இருக்கும்னு நம்புறேன். ஸ்பென்சர் ஜான்சனுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காரு சிஎஸ்கே ஜாயின் பண்ணுறதை நினச்சி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்பென்சர் ஜான்சன் டு சிஎஸ்கே சைனிங்கை பற்றி? அவுட் ஆஃப் 10 இந்த சைனிங்கை எவ்வளோ நீங்கள் ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஐபிஎல் ஷெட்யூல் பற்றி ஒரு லேட்டஸ்ட் அப்படியே கிரிக் பஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 to 4 days வந்து ஐபிஎலோட ஃபுல் ஷெட்யூலை வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்களாம். அண்ட் 74 matches தான் ஐபிஎல் ஷெட்யூல் இருக்க போகிறதாகவே இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் கிரிக் பஸ் இப்போ கேகேஆரோட ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் ஜீப்புக்கு பதிலாக கேகேஆர் ஹவ் brought in சௌரவ் துபே, லெஃப்ட் ஆர்ம் பேசர், விதர்பாவை சேர்ந்தவர். 28 வயசு ஆகுது. எஸ்ஆர்எச்சோட ஸ்குவாட்ல ப்ரீவியஸாக இருந்திருக்காரு. பட் இன்னும் ஐபிஎல் டெபியூ பண்ணல. ஹர்ஷத் ராணாக்கு சூட்டபிளான இந்தியன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாததுனால இப்போதைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போகிறது இல்லைன்னு கிரிக் பஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். vlog பற்றி என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.